ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபியை வந்து இன்னும் ஒரு கூடுதல் சுவையோடு எப்படி போடலாங்கிறத நான் காமிக்க போகிறேன். நம்ம எந்த டம்ளரில் காஃபி சாப்பிட போகிறோமோ அந்த டம்ளரில் வந்துட்டு பால் வந்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். பால் வந்துட்டு இப்போது வந்து நம்ம காய வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. காஃபியை பொறுத்த வரைக்கும் பாலில் தண்ணி சேர்க்காமல் காய வைக்கணும். அப்போ தான் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். சிம்மில் அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து 1 ஸ்பூன், அரை ஸ்பூனை 2 டைம் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு சுட தண்ணி நான் கெட்டில் சுட வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். 20 செகண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி காஃபி செஞ்சு சாப்பிட்றப்போ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலும் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது. நல்லா பொங்கி வந்ததும் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் சேர்த்ததுக்கப்புறம் சூடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் மட்டும் நல்லா ஆற்றிட்டு இந்த நுரையோட காஃபி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபியை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போதுமே இப்படி தான் சாப்பிடுவீங்க. பாய்.